இந்த ஹேர் ஆயில் பற்றின சீரம் பற்றின டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏன்னா கிளியராக அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ எல்லாமே. எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணணும், ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும், சீரம் எப்போ யூஸ் பண்ணணும், எல்லாமே கிளியர் வீடியோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். யாராவது பார்க்கலன்னா பேக் டு பேக் வீடியோ என் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்துட்டு 200 ml பின்ன 100 ml ரெண்டுமே சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெண்டுமே இப்போ என்கிட்ட நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு இப்போ இன்னுமே இப்போ தான் நான் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டு இருக்கேன், அவ்வளோவா க்ரோத் இல்லை. ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணியிருப்பேன். உங்களோட விஷயத்தாலே பின்ன காட் பிளெஸ்ஸிங்ஸாலேயும் எனக்கு கொஞ்சம் சேலிங் ஆகிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில் நான் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நம்பி தான் எல்லாருமே வாங்குவாங்க. ஏன்னா நம்ம இந்த ஃபேஸ் க்ரீமு பின்ன இந்த ஹேர் ஆயில் எல்லாம் நம்ம ஃபேக் பண்ண முடியாது யாருக்கும். அதுதான் ஃபேஸ் பியூட்டியும் நம்ம ஹேர் பியூட்டியும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அதில் யாரும் விளையாட முடியாது. என்னோடய ஹேர் ஆயிலில் வந்து கலர் ஆகட்டும் அந்த ஸ்மெல் ஆகட்டும் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஏதாவது நான் நெக்ஸ்ட் ஏதாவது அந்த ஹேர் ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணுவேன். அந்த ஹேர் ஆயிலில் பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் அந்த ஹேர் ஆயிலே இருக்கும். நான் எந்த ஃபில்ட்ரு பண்ணியும் ஹேர் ஆயில் கொடுக்குறதில்லை. ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறேனோ அப்படியே தான் நான் கொடுப்பேன். அந்த இன்க்ரீடியன்ட் ஆகட்டும் அந்த கலர் ஆகட்டும் எப்போவுமே மாறாது. நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கினாலும் லாஸ்ட்டு வாங்கினாலும் சென்டரில் வாங்கினாலும் எப்போ வாங்கினாலும் அந்த ஹேர் ஆயில் கலரும் அந்த ஹேர் ஆயில் ஸ்மெல்லு எப்போவுமே அப்படி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும் ஹேர் ஆயில். நான் எப்படி ரெடி பண்ணுறேன் வெயிலில் வச்சு என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஆனாலும் இப்போ நான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். என்னென்னா நான் 10 days ஒரு ஆயில் வச்சு எடுத்துகிட்டு அதை எப்படி நான் பண்ணுறேன்னா இந்த மாதிரி கிளாத்தை கட்டிடுவேன் அந்த பாத்திரத்துக்கு. இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் நான் ரெடி பண்ணுறேன் ஹேர் ஆயில். ஃபஸ்ட்டு ஹேர் ஆயிலில் ஊற்றி தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட வெந்தயம் கரிசீரகம் வேம்பாலப்பட்டை பின்ன வெட்டி வேறு ஜட்டமான்சி இந்த 5 பொருள் போட்டுட்டு நல்லா கட்டிட்டு 10 நாள் நான் வெயிலில் வச்சு எடுப்பேன். எவ்வளோ நேரம் வச்சேன்னா 3 hours தான் வைப்பேன். ரொம்பவும் நான் வைக்க மாட்டேன். 3 hours வச்சுட்டு டெய்லி எடுத்துடுவேன். அதுலேயே பாருங்கள் நான் 3 hours வைக்கிறதுனாலே என்னமோ தெரியல அந்த வேரோட சாறு எல்லாமே நல்லாவே எண்ணெயில் இறங்கிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஸ்மெல் இருக்குன்னா நான் ஆல்ரெடி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது நம்ம ஹேர் ஆயில் போடுறப்போ ஒரு ஸ்மெல் இருக்கும், அந்த ஹேர் ஆயிலை வந்து போடுறப்போ ஒரு ஸ்மெல் இருக்கும். அப்புறமா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தலை ஸ்மெல் வந்து மருதாணி ஸ்மெல் வரும். உங்களுக்கு நம்ம மருதாணி போட்டுட்டு குளித்தா எப்படி இருக்கும் தலை அந்த மாதிரி ஸ்மெல் வரும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஆச்சு அவ்வளோதான். 100 ml என்கிட்ட கேட்டிருக்காங்க. நான் எல்லாருக்குமே ஃபஸ்ட் சஜஷன் பண்ணுறது என்னென்னா 100 ml வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்புறமா 200 ml அந்த மாதிரி வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் இப்போ வந்துட்டு 100 ml 200 ml அப்படி தான் நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு அட்ஜஸ்ட் ஆகும் யாருக்கு அட்ஜஸ்ட் ஆகாதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா. அப்புறமா கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க நம்ம இந்த ஹேர் ஆயில் போடுறதுனால பிம்பிள் பிரச்சனை வருது அப்படின்னு. பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா முடி வளர்க்குறதுக்கு ஆசை இருக்குது ஆனால் எங்களுக்கு பிம்பிள் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க குளிக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour 1 hour முன்னாடி தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு அப்புறமா போய் குளிக்கலாம். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் சொன்ன சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா முடி க்ரோத் வரும். டேண்ட்ரஃப் பிரச்சனை இருக்காது, பெயின் பிரச்சனை இருக்காது, எதுவும் பிரச்சனை இருக்காது. இது ஆல்ரெடி நான் 200 ml நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன் ஒருத்தருக்கு. அந்த எண்ணெய் கலரு அந்த நான் இப்போ ரெடி பண்ண கலரு ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். எப்போவுமே அந்த நேரம் வாசனை எதுவும் மாறாமல் வரும் என்கிட்ட ஹேர் ஆயில். நீங்களும் நம்பி என்கிட்ட வாங்கலாம். இல்லை வீட்டிலே நீங்கள் ப்ரிப்பேரும் பண்ணிக்கலாம். வீட்டிலே எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நம்பரும் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நல்லா ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த விஷயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.